ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சில் வந்து மருதாணி செடி இருக்கு. அங்க போய் மருதாணியோட இலையை பறிச்சு அரைச்சி தான் நம்ம வைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாப்பா சர்ச்சோட ஃப்ரண்ட் கேட்ல பாத்தீங்கன்னா க்ளோஸா இருக்குது. அதனால காம்பவுண்ட் வழியிலே பெருக்கலான்னு வந்துட்டோம். செடி கொஞ்சம் இலைலாம் உதிர்ந்த மாதிரி இருக்குது. ஆனா இலை இருக்கு, நமக்கு போதுமான அளவுக்கு இருக்குது, பயப்பட வேணாம். பிரிச்சுப்போம். வீட்டுல இருந்தே கிண்ணம் கூட எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த பெரிச்ச உடனே அந்த இலை கசங்கும்ல கையில, அப்படியே மருதாணியோட வாசங்க செம்மையா இருக்கு. இந்த கிண்ணம் ஃபுல்லா பெரிச்சிட்டேன். இதுவே போதும் என் கைக்கு. வாங்க போயிட்டு அரைச்சி கையில வைப்போம், எப்படி பிடிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மருதாணி செடி இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து வண்டி போயிட்டே இருக்கிறதால மண், அவ்வளோ மண் இருந்துச்சு. அதனால ஒரு டைம் கழுவி எடுத்துக்கலாம். இலைதான் பார்க்க இவ்வளவு இருக்குது, அரைச்சா கொஞ்சம் தான் வரும். நான் மிக்சிலாம் அரைக்கல, கையிலே தான் அம்மியில அரைக்க போறேன். வீட்டுல எல்லாம் மிக்சியில அதிகமா அரைக்க விட மாட்டாங்க, அம்மிலே போய் அரை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அம்மிதான் இன்னைக்கு. நான் வந்து இன்னைக்கு மருதாணி இலையோட பாக்கு புளி அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கல, வெறும் தழை மட்டும்தான். என் கையில வைக்க போறேன், ஆனா நானே அரைக்க போறேன். கையில எங்கெங்கெல்லாம் பிடிக்க போகுதுன்னு தெரியல. லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்ப வந்து நம்ம அரைச்சு முடிச்சிட்டோம். நம்ம இலையில பெரிக்கும் போது எவ்வளவு இருந்துச்சு, ஒரு கிண்ணம் ஃபுல்லா இருந்துச்சு. அரைச்சதுக்கு அப்புறம் பாருங்களேன் ரவுண்டு. ஆனா இதுவே ஒரு 2 கைக்கு வைக்கலாம், அது வேற விஷயம். வாங்க வைப்போம், எப்படிதான் பிடிக்குதுன்னு பார்ப்போம். நல்லாதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அரைக்கும் போதே இந்த கையில இவ்வளவு பிடிச்சிருக்குது, நல்லாதான் பிடிக்கும். இப்ப வந்து நம்ம வச்சு முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour விட்டுட்டு கழுவி பார்க்கலாம் எப்படிதான் பிடிக்குதுன்னு. நல்லாதான் பிடிக்குங்க பாருங்க, இந்த கையால வச்சதுக்கே இந்த ரிசல்ட். இப்ப மருதாணி வச்சு 1/2 hour ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த ட்ரை ஆகி காஞ்சி போகும்ல, அந்த மாதிரிலாம் இல்ல, நார்மலா ஈரமா தான் இருக்குது. இருங்களேன் அப்படியே எடுத்துட்டு பார்க்கலாம். செம்மையா பிடிச்சிருக்கு. தெரியுதா? இருங்க, நான் ஒரு டைம் கை கழுவிட்டு வரேன். ஒரு 1/2 hour தான் வச்சிருப்பேன், ஆனா நல்லா பிடிச்சிருச்சு. இதை வச்சுட்டு இந்த கை சும்மா இருந்துச்சுல, அந்த டைம்ல என் பொண்ணுக்கு வச்சு விட்டேன். ஒரு 10 நிமிஷம் தான் வச்சிருப்பா, அவ்வளவு பிரைட்டா பிடிச்சிருக்குது. இருங்களேன் காமிக்கிறேன். செமையா பிடிச்சிருக்கேன். குழந்தைக்கு கோல்ட் ஆயிடும்ல, அதனாலதான் சீக்கிரமா கழுவிட்டேன்.
இந்த மாதிரி மருதாணி வைக்கிற வீடியோலாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சர்மி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.